வணக்கம். எல்லா இடத்துலயும் நம்ம சிஎம்ம பத்தி பெய்ட் மீடியா கத்திக்கிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் நம்ம சிஎம்ம பத்தி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ அழகான சிலை. இந்த கோயில்ல இருக்கிற சிலைய பாருங்க. அந்த சிலையில ஒரு இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த பெரிய வட்ட வட்டமா இருக்குல்ல, அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அது எல்லாமே பேராகிளைடிங், அந்த பேராசூட் இது டைவிங் அந்த ஃப்ளைட்ல போகும்போது ஏர் ஹோஸ்டஸா இருக்கலாம், இல்லைன்னா பைலட்டா இருக்கலாம், கோ பைலட்டா இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க அவங்க வந்து ஜம்ப் பண்றதுக்காக அந்த மாதிரி எல்லாம் முதுகுல அந்த கயிறு மாதிரி எல்லாம் கட்டிட்டு இருக்கிற பேராசெயிலிங் ஹார்னஸ் ஸ்பாட் பண்ணாம ஹைலைட் பண்ணாம அவங்க போடுற ஷூ அந்த காலத்திலேயே ஹை ஹீல்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு ஒரு இது மட்டும்தான் சொல்றாங்க. அது மட்டும்தான் பெருசா காட்டுறாங்களே தவிர ராவணன் சித்தர்கிட்ட இருந்த பெண்களும் ஆண்களும் எப்ப சித்தர்களும் ஃபிளைட்ல போனாங்க, பேராகிளைடிங் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே தான் இப்போ அரசியல்லையும் நடக்குது. இந்த பெய்ட் மீடியா எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா, விஜய் சார் சொன்னாரே, சிஎம் சார் சட்டம் ஒழுங்க பாருங்க, சட்டம் ஒழுங்க எப்படி இருக்கு, உங்க இதுல தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. நண்பா, நண்பி, குட்டீஸ் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாரு. ஆனா அதே அந்த குட்டீஸ் எல்லாருமே 120 பேரு பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்காங்க. கொலை கொள்ளையெல்லாம் நடக்குது. அந்த சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? நம்ம சிஎம் சார் கையில இருக்கு. பதவியேற்ற அடுத்த நொடி சுண்டி சொன்னாரே, நாங்க எல்லாம் மாத்திடுவோம்னு. மாத்தவும் இல்ல. இந்த லாட்டரி மீடியா தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஏதோ இவங்க சம்பவம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏதோ ஒண்ணு நடக்கிறதுக்கு இவங்க நம்மள டைவர்ட் பண்றதுக்காக இவர் பேசுறது, இந்த சட்டசபையில பேசுனது, சட்டசபையில கொஞ்ச நேரத்துல லைவ் கட் பண்ணது, இத பத்தி எல்லாம் பேசுறது எதுக்காகன்னா, வேற ஏதோ அவங்க அந்த பிஜேபி பிளான் வச்சிருக்காங்க. பிஜேபி எப்பவுமே பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு எல்லா இசட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. வேற ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. அந்த பிளான் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்றக்காக தான் அந்த பெய்ட் மீடியா வந்து வேற வேற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் லாரன்ஸை பத்தி பேசுறது, இந்த பக்கம் சிஎம் சாரோட சட்டம் ஒழுங்கு இல்லை அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். தலையை சுத்தி ஏதோ ஒண்ணு தொட்டுட்டு இருக்கு, மூக்க தொட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கணும். அது நிச்சயமா வேற ஏதோ தான். நன்றி, வணக்கம்.